வெல்கம் பேக் டு சன்னா ஸ்டிச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கிட்ஸ் கவுன் தாங்க. அதாவது 10 வயசு பிள்ளைக்கு எப்படி அனார்கலி டைப்பில் கவுன் தைக்கிறது அப்படின்றத பற்றி தான் காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இதை 4 ஃபோல்ட் பண்ணணும். அதாவது லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டு, பிரெத் வைஸில் ஒரு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறது லென்த்து தாங்க. நம்ம பாப்பாவுடைய ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். அதாவது 38 இன்ச் இருக்குது என் பாப்பாவுக்கு. அதோட ப்ளஸ் 2 இன்ச் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா சீம் அலவன்ஸ்க்கு. முதல்ல இந்த ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மெஷர் பண்ண வேண்டியது இந்த கிளாத்தில் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டியது ஷோல்டர் தாங்க. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு. அதை நம்ம ஃபோல்டட் சைட்லேருந்து ஓப்பன் சைடுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அதுலேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வருது என் பாப்பாவுக்கு. அதாவது நம்ம ஆர்மோடைய ஃபுல் அந்த சுற்றளவு அதை ரவுண்ட் பண்ணி அதை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கிடைக்கிற மெஷர்மெண்ட் தான் ஆர்ம் ஹோலு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் நெக் லைனு. அதுலேருந்து நம்ம நெக் லைனோட டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதை மார்க் பண்ணி ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணிவிட்டு கடைசியாக இதை கர்வ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செஸ்ட் மெஷர்மெண்ட் தாங்க. எனக்கு செஸ்ட் வந்து 28 இன்ச் வருது. டிவைடட் பை 4 பண்ணோன்னா நம்மளுக்கு 4 ஃபோல்டு எடுத்துருக்கோம்ல, அதனால டிவைடட் பை 4 எடுத்துக்கலாம். அப்போனா 7 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வரும். எதுக்குன்னா சீம் அலவன்ஸ்க்கு தான். அடுத்து இதில் நான் ஹிப் லென்த் 10 இன்ச் போட்டிருக்கேன். அதாவது ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய ஹிப் வரைக்கும் வர மெஷர்மெண்ட் தாங்க ஹிப் லென்த்து. இதில் தான் நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். அதாவது 24 இன்ச் எனக்கு வருது. அதுலேருந்து டிவைடட் பை 4. இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் 2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம நெக் லைனுக்கு அந்த கர்வ் ட்ரா பண்ணணும். அதுக்கு நம்ம 1 இன்ச் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் எடுத்து நெக் லைனும், அடுத்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து 2 இல்லைன்னா 1.5 இன்ச் எடுத்தால் போதும். அதுலேருந்து நம்ம ஆர்ம் ஹோலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த பீஸை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இங்கே நம்ம சீம் அலவன்ஸ் 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கேருந்து அப்படியே நம்ம அனார்கலி டைப்புன்றதுனால நான் இது ஈஸி மெத்தடுங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பாப்பா 10 வயசு பாப்பா எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்டையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீம் அலவன்ஸ்லேருந்து கட் பண்ணுங்கள். சீம் அலவன்ஸ் முன்னாடியே கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது நெக் டெப்த்து. அதை வந்து பிரித்து எடுக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இன்னும் நான் நெக் லைனை மார்க் பண்ணதை கட் பண்ணலை. எதுக்குன்னா இதில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் இருக்குது. ஃப்ரண்ட் நெக் தான் கொஞ்சம் டெப்த்தாக வரும். பேக் நெக்கு கொஞ்சம் ஒட்டுனாப்பிலே இருக்கும். இப்போ அந்த நெக் லைனை எப்படி கட் பண்ணுறதுனா, நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி பிரித்து இந்த பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸை தனியாக இறக்கி விட்டுட்டு அப்புறம் பேக் பீஸில் 2 இன்ச் தான் மார்க் பண்ணணும் டெப்த்து. மார்க் பண்ணி அதே மாதிரி நம்ம நெக்கு 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து இந்த 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டு எடுத்து இதை தனியாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிடச்சிது. அதே மாதிரியே பேக் பீஸையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெக் லைன் மாதிரியே நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கிட்டையும் லைட்டாக ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும் பேக் சைடில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் பேக் சைடு ஆர்ம் ஹோல் கிட்ட லைட்டாக ஒரு 0.5 இன்ச் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாடி பீஸ் முடிஞ்சுது. இதுதான் நம்மளுடைய அனார்கலி கவுனுடைய பாடி பீஸ். இது வந்து 10 வயசுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா லென்த்தில், அந்த பீஸ்லேருந்து தான் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நான் ஸ்லீவ் ரொம்ப குட்டியாக தான் வைக்கிறேன். எனக்கு வந்து 5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து நான் 5 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு, அந்த கார்னரில் மடித்து தைப்போம்ல, அதுக்காக தான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்.
அது வந்து 10 இன்ச் பை 2, அதாவது நம்மளுக்கு எந்த நீளத்தில் வேணுமோ அதுலேருந்து நம்ம சுற்றி எடுத்தோன்னா ஒரு மெஷர்மெண்ட் வரும், அதை பை 2 போட்டுக்கணும். அப்போ எனக்கு 5 இன்ச் வருது. அந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுட்டு இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே பாடி பீஸில் 5.5 இன்ச் தான் வச்சேன், அதே அளவு தான் இங்கேயும் நான் வைக்க போகிறேன். ஸோ ஆம் ஹோலில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு, பாப்பா குட்டி பாப்பான்றதுனால நம்ம 2 இன்ச் எடுத்துக்கலாம், பெரியவங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ 2 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம லைனை கர்வ் பண்ணி விடணும். இப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஆம் ஹோலை மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் பாடி பீஸ்க்கு எவ்வளோ விட்டோமோ அதே அளவையே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டர் நாச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ்லையும் ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அதே அளவு தான் இருக்கும். பேக் சைடு, அதாவது பாடி பீஸில் எப்படி பேக் சைடு ஆம் ஹோல் ட்ரிம் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லையும் ஆம் ஹோல் ட்ரிம் பண்ணணும். அதே அளவு 0.5 இன்ச் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நமக்கு பாடி பீஸும் கிடச்சிது, ஸ்லீவ்ஸும் கிடச்சிடுச்சு. இதை எப்படி தான் இதோட ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம தைக்கும் போது இது கரெக்டாக வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். எப்போவுமே தெரியும் கிராஸ் பீஸ்னால் கொஞ்சம் துணி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வர பீஸில் தான் நம்ம கட் பண்ணணும். இது மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னோடய ஷிம்மி கட்டிங் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக பண்ண வேலையை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வி ஷேப்பில் வைக்கணும். வச்சு பேக் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணி கீழே முடிக்கும் போதும் ஒரு பேக் ஸ்டிச் போடணும். அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதே மாதிரி இருக்கிற எல்லா கிராஸ் பீஸையும் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா கிராஸ் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்லைனில் அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த ராங் சைடை அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் லைன் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் கிராஸ் பீஸை பிடிச்சி இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அப்படி மெதுவாக வச்சு தையல் போடுங்க, பிடிச்சி இழுத்துறாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம தையல் போடணும். இதை லாஸ்ட்டாக நம்ம நெக்லைனோட அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ்ஸ் தான். நம்ம ஸ்லீவ்ஸில் அந்த ஸ்லீவ்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த கையோடைய சுற்றளவு அந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டோம்ல, அந்த 2 இன்ச்சை இந்த மாதிரி ஒரு மடிப்பு, அடுத்து இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பேக் ஸ்டிச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி. பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே லைனாக தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஸ்லீவ்ஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவ்ஸையும் தச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதை பாடி பீஸோடு அட்டாச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாடி பீஸ் எடுத்து அதோடைய ஷோல்டர் இல்லையா, பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பீஸாக நம்மளுக்கு இருக்குல்ல, அப்போ 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஷோல்டர் பீஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடில் தையல் போடணும். ஒரு 0.5 இன்ச் கேப்பில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே பேக் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பேக் ஸ்டிச்னால் என்ன, அது எதுக்கு போடுறோம், எல்லாமே நான் டீட்டெயில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஸ்லீவ்ஸ் தாங்க. இந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து பேக் சைடுக்கு 0.5 இன்ச் ட்ரிம் பண்ணோம், பாடி பீஸ்லையும் ஸ்லீவ்ஸ் 2லையுமே. ஸோ நம்ம லெஃப்ட் எது ரைட் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணோம். அது பாருங்கள், இப்படி வச்சு பார்த்துட்டு அப்புறம் நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர்லையும் ஸ்லீவ்ஸோடைய அந்த சென்டர் நாச் கொடுத்தோம்ல, அந்த இடத்தையும் நல்லா இது மாதிரி வச்சுட்டு, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பெல் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அப்புறம் தையல் போட ஆரம்பிங்க.
இந்த மாதிரி தையல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப ஸ்லீவ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போடாதீங்க, அப்போனா ஸ்லீவ்ஸ் ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துடும். மெதுவாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைட் போடுங்க. நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ராங் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் போட்டுட்டு அப்புறம் பேக் சைடில் போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். அது மாதிரி ஒரு தையல் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் போட்டுட்டு அப்புறம் அது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு அப்புறம் பேக் சைடில் போடுங்க தையலை. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி நம்ம தையல் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. திருப்பி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இதே போல் இன்னொரு ஸ்லீவ்ஸையும் அதே மாதிரியே வச்சு நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி வச்சு நடுவில் பெல் பின் ஷோல்டர் கிட்ட குத்தி அப்புறம் தைங்க. அப்போனா உங்களுக்கு ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ரெண்டு ஸ்லீவ்ஸும் தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணுறது நெக்லைன் தாங்க. நம்ம தைச்சி வச்ச இந்த கிராஸ் பீஸை நெக்லைனோட அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நெக்லைன் கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் நெக்லைனோடைய நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடில் கிராஸ் பீஸோடைய ராங் சைடில் தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்படி வச்சு தைச்சி இதை அப்படி திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படி திருப்பி உள்ளே வச்சு தைச்சிருவோம். அந்த நம்ம மடித்து தைச்சோம்ல அது வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். இதுக்கு நம்ம ரெண்டு சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு டாப்ஸில் ரெண்டு சைடையும் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மாதிரி மிஷின்குள்ளே இந்த மாதிரி துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். எப்போவுமே சொல்கிறது தான், நெக்லைனும் ஸ்லீவ்ஸும் தைக்கும் போது ரொம்பவே பொறுமையாக தைக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு தைச்சோன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துடும். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி பைப்பிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பாடிஸ் ஸ்லீவ்ஸோடு சேர்த்து பாடிஸையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த இடத்துல தையல் போட்டு அப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட வரையில் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடிஸில் அட்டாச் பண்ணுங்கள். பாடிஸ்க்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதே அளவில் அட்டாச் பண்ணுங்கள். இந்த சைட்ஸ் அட்டாச் பண்ணையில் 2-3 தையல் போட்டுக்கோங்க, அப்போனா தையல் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி தான். அப்புறம் குத்தி நிறுத்திட்டு பாடிஸை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாடிஸில் தையல் போட ஆரம்பிங்க. உள்ள துணி மாட்டிடாமல் பார்த்து பொறுமையாக தைங்க. இப்போ நம்ம ஒரு சைட் ஃபுல்லாக தைச்சாச்சு. நெக்ஸ்ட் சைட் தைக்கும் போது நம்ம ஸ்லீவ்ஸ் எவ்வளோ இது பண்ணமோ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ விட்டோமோ அது ஆர்ம் ஹோல் சைடு ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போட ஆரம்பிங்க. அவ்வளோதான், நம்ம ரெண்டு சைடும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது அந்த கீழே பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அது நல்லா பட்டையாக மடித்து இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது அன்னார்கலி டைப்புன்றதுனால கொஞ்சம் டஃப் கொடுக்கும், ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்கன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே மடித்து தைச்சது நல்லா பட்டையாக தெரியணும். அப்போ கொஞ்சம் ஒரு டிசைனாக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. துணியோடைய கார்னர் அந்த எட்ஜில் தான் தையல் போடணும். அவ்வளோதான், நம்ம முடிக்கையில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பர்பான அனார்கலி கவுன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குட்டி பாப்பாவுக்கு குட்டி அழகாக தைச்சி போட்டுடலாம். பாருங்கள், எந்த இதுவுமே இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. இது மாதிரி உங்கள் பாப்பாவுக்கும் நீங்கள் நல்லா அழகாக சூப்பராக கவுன் தைச்சி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.